Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillahi kafa wa salatu wa salamu ala sayyidinil Mustafa amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்தித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். மாஷா அல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பாக, ஒரு நிறுவனமாக இது செயல்படுறத பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற அறிவு மையங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு தாலுக்காக்கள்லையும் நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். மாஷா அல்லாஹ், ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக உண்டாக்க முடியாது. ஒரு சமூகம் வளரணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்குமே பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ப்ரொஃபஷனல், உலமாக்கள், டீச்சர்ஸ், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே சமூகத்தை வலிமையாக மாற்றணும், ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். கவலையும், ஆனா அந்த கவலையும் விழிப்புணர்வு மட்டும் போதுமானா பத்தாது. அதற்கான நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு சமூகம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே ஒரு வலிமையாக இருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக நாங்கள் வீழ்ச்சி அடையலை, ஆனால் ஒரு பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம். இந்த சமூகத்தை உடனே ஒரு இரவுல இல்லை ஒரு வருஷத்துலலாம் மாற்றிட முடியாது. ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய, தொடர்ந்து சேவைகள் செய்யக்கூடிய, தொடர்ந்து பேசக்கூடிய, தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களோடு நாங்கள் பயணிச்சு கொண்டே இருக்கணும். அப்போதான் ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் பல சேவைகள் சமூகத்தில் நடக்குது. மாஷா அல்லாஹ், சில பேர் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க, மருத்துவம், பொருளாதார வளர்ச்சி, கல்வி நிலையங்கள், இப்படி பலதரப்பட்ட சேவைகள் சமூகத்தில் நடக்குது. எல்லா சேவைகளை விட இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்குறோம், வருங்கால சமுதாயத்தை எந்த மனநிலையில நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களை எப்படி எந்த கட்டமைப்பை நோக்கி நம்ம தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும். நாம இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க மட்டும்தான். நாம இந்த உலகத்துல இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி யாருன்னா நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான், நம்ம பிள்ளைகள் மட்டும்தான். அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி உருவாக்குறோம், எந்த மனநிலையில உருவாக்குறோம் அப்படிங்கிறதா இன்னைக்குள்ள ஒரு கரண்ட் மிக முக்கியமான டாபிக். சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துடுச்சு, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, புதிய புதிய பொருளாதார கட்டமைப்புகள் வளருது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஏஐ டெக்னாலஜி, டாட் டெக்னாலஜி, இப்படி எல்லாம் உலகத்துல வளருது. ஆனா
சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது, இந்த உலகத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கணும்னு தெரியல யாருக்குமே. அவங்க மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி நகர்த்தப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க 2016 வரைக்கும், 1996 இருந்து 2016 வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குதுன்னு ஆய்வுகள்ல சொல்றாங்கன்னா, அவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க. சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, மொபைல் ஃபோன் பயன்படுத்துவாங்க, டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க, ஏஐ பற்றி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் உணர்வு ரீதியாக அவங்கெல்லாம் கோழைகளாக இருக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இந்த சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா, இந்த வருங்கால ஜெனரேஷனை எப்படி நம்ம உருவாக்க போகிறோம்? அப்படி உருவாக்க முயற்சிக்கும் போது முதலாவதாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன. ஒரு மருத்துவம் செய்யணும், இல்லை ஒரு மெடிசன் கொடுக்கணும்னா முதல்ல நோய்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோய்களை அறியாம மருத்துவம் செய்ய முடியாது, மெடிசன் கொடுக்க முடியாது. ஒன்று அப்படி மாற்றி செஞ்சிட்டோம்னா ஒன்று நோயாளி இறந்து போயிடுவார், இல்லைன்னா மெடிசன் தப்பாக பின்விளைவுகள் அதிகமாயிடும். அதனால இன்னைக்குள்ள காலத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது தான் நாம செய்ய வேண்டிய பணிகளில் 60% பணிகளில் மிக முக்கியமானது. வலிமையானவர்களாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, வருங்கால சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அது நம்முடைய கடமை. இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான கடமையாக நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். அதன் அடிப்படையில் இப்ப நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னா, முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன. இப்ப என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் இன்னைக்கு காலத்துல என்ன ப்ராப்ளத்தை எதிர்கொள்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அவங்கள ஒரு வலிமையான சமூகமாக கட்டமைக்க முடியும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 10 வருஷத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல அவங்க மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. இந்த ரெண்டும் தான் நடக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, 4 ப்ராப்ளத்தை நமக்கு ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 4 விதமான ப்ராப்ளத்தை என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஒன்று கல்ச்சரல் டிக்ளே, கலாச்சார சீர்கேடு. நம்ம நினைப்பதை விட நெக்ஸ்ட் ஜெனரேஷனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய படங்கள், நாடகங்கள், கேம்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, பிரேம், ஏஐ டெக்னாலஜி, இப்படி எல்லாமே கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்கள அறியாமையே அதுக்குள்ள மாட்டிக்கொள்றாங்க. சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு பார்க்குறேன்னா, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் எடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் அவங்க பேசுறாங்க. இப்போ கல்ச்சரலி நம்முடைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது முதல் ப்ராப்ளம், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் ஒழுக்கம், சுய சந்தோஷம், சுய இன்பத்தை நோக்கி நகர்த்தப்படுறோம். ஒரு வீட்டில் போனா அத்தாவுக்கு ஒரு ஃபோனு, அம்மாவுக்கு ஒரு ஃபோனு, பிள்ளைக்கு தனி ஃபோன். இந்த அம்மா நைட்டு ஒரே பெட்ல படுக்கிறாங்க, இந்த அம்மா திரும்பி அந்த அம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அத்தா இங்கிட்டு திரும்பி ஃபோன் பார்ப்பாரு, மகன் அடுவுல ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அகலாக்கு ரீதியாக, கட்டுப்பாடு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக சமூகத்தில் பெரிய ப்ராப்ளம் வருது, விரிசல் உண்டாகும். இது நாட் ஓன்லி ஃபார் இஸ்லாமிக் கம்யூனிட்டி, த ஹோல் வேர்ல்ட், முழு உலகத்திலேயுமே இந்த பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சூழ்நிலைகளை எப்படி மாத்துறது, வீடுகளுடைய சூழ்நிலைகளை எப்படி மாத்துறது? ஒன்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகளை என்னன்னு அறிஞ்சு அதை கொண்டு தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும். பிரச்சனைகளை பேசி எந்த புண்ணியமும் இல்லை. அதுக்குண்டான ரெமெடிஸ் என்ன, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, அதை நோக்கி நகரணும். இப்போ ரெண்டாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒழுக்கம் சார்ந்த, அரண் சார்ந்த, அறம் சார்ந்த, கட்டுப்பாடு சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு அதிகமாகுது. மூன்றாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் பீப்புள் மேனேஜ்மெண்ட். மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தெரியல. நான் பல கல்லூரிகளுக்கு, பல இன்ஸ்டியூஷனுக்கு, பல இடங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்காக நான் போகிறேன். நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமாக நீங்கள் உருவாங்கிக்கணும். அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். அங்கே இருக்கக்கூடிய மாற்று சகோதர குழந்தைகள்லாம் 100 பேர் எந்திரிச்சு பதில் சொல்லுவான். நம்ம இன்ஸ்டியூஷன் போனால், நம்ம கல்லூரிகளுக்கு போனால் ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டான். ஒரு வார்த்தை கூட வாட் யூ வாண்ட் டு பிகம்னு கேட்டால் சொல்ல மாட்டான். நீ லைஃப்பில் என்னவாக போகிற, ஒரு லட்சியம் என்ன,
நீ எதை நோக்கி பயணிக்க போற அப்படின்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் இதை பத்தி பேசுறதே இல்லை. ஒரு தாயும் பேசுறதில்லை, ஒரு தந்தையும் பேசுறதில்லை. அப்ப இதை பேசாம அந்த குழந்தைகளுக்கு அந்த கனவுகள் எப்படி ஏற்படும்? ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனா, இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல 60% இஸ்லாமிய வாலிபர்கள் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறது இல்லை. 3 காரணங்கள் சொல்றாங்க. அதுல லாக் ஆஃப் கம்யூனிகேஷன், பேசவே தெரியலங்க. இன்டர்வியூ சொல்றான், முஸ்லீம் எங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வர்றாங்க, ஜோஹோல, ஹெச்சிஎல்ல, பல இடங்கள்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு இங்க ட்ரெயின் பண்ணி அங்க அனுப்புவோம். அங்க போனா செலக்ட் ஆக மாட்டான். காரணம் என்ன? அறிவு இருக்கும், எக்ஸ்போஷர் தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இங்க ப்ராப்ளம் இருக்கு. கம்யூனிகேஷன், லாக் ஆஃப் கம்யூனிகேஷன். அணுகுமுறை, எப்படி பார்க்கணும், எப்படி சிரிக்கணும், எப்படி உட்காரணும், வீட்டில் கற்றுக் கொடுக்கல. கற்றுக் கொடுக்கணும். ஒரு தாய் தந்தையுடைய கடமை அது. ஒரு சமூக மாற்றம் இப்படித்தான் ஏற்படுத்த முடியும். இது 3வது ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய சமூகத்தினுடைய இன்னைக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய ப்ராப்ளம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். சின்னதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு, எங்க அம்மாலாம் என்னை கட்டி போட்டு தான் வளர்த்தாங்க. 3வது 4வது படிக்கும் போது வெளியில ஓடிடுறது, கட்டி போட்டு வச்சிருவாங்க தூண்ல. நாங்கள் தெரியும், கட்டி போட்ட பிறகு அவங்க சமைக்க போனோடனே கட்டை ஊத்துட்டு வெளியே ஓடிடுவோம், வெளியே போயிடுறது. வீட்டுக்கு அடிப்பாங்கன்னு தெரியும், வீட்டுக்கு அடி விழும், செம்ம அடி விழும். அடி விழுந்தாலும் கலையில் இவா சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவோம். ஆனா எங்க பிள்ளைங்களை ஒரு வார்த்தை ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா 3 நாள் கோச்சுக்குது, பேச மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய மனநிலை இயற்கையிலேயே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது, 3 பெரிய நோய்கள்ல அடுத்த 10 வருஷத்துல 90% மக்களுக்கு வரக்கூடிய நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோயின்னு சொல்றான். இதை எப்படி சரி செய்ய போறோம்? அப்ப இந்த 4 ப்ராப்ளம்ஸ் தான் நம்முடைய சமுதாயம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி சரி செய்யறது? நான் பெண்களுக்கு சொல்றேன், என்னதான் ஆண்கள் எவ்வளவு பேசினாலும் ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய உணர்வு, துவா, அந்த குழந்தைகளோடு இணைந்து பயணிக்கிறது, அந்த குழந்தைகள்கிட்ட அடிக்கடி பேசுறது, அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யறது, இதை கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். ஒரு குடும்ப கட்டமைப்புல ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு, நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்ப அந்த பெண்களை நம்ம வலிமையாக கட்டமைக்க முயற்சி செய்யணும். அப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னா 4 ப்ராப்ளம் இருக்கு. இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கன்னா, இதுக்கு ஒரு 4A ஃபார்முலான்னு சொல்றாங்க. வீடுகளில் இதை நம்ம அமல்படுத்தணும். தட் இஸ் கால்டு 4A ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று, வீட்டில் உள்ள தாய் தகப்பன் குழந்தைகள் மீது அட்டென்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் கால்டு அட்டென்ஷன், கவனம் இருக்கணும். என் குழந்தை யார்கிட்ட பேசுறாங்க, ஸ்கூலுக்கு எப்போ போறாங்க, நண்பர்கள் வீடு எங்க இருக்கு, பேக்கில் என்ன வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு பெற்றோர்கள் கவனமாக பார்க்கணும். குழந்தைகளுக்கு தனி ரூம் கொடுக்கக்கூடாது. சரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கதவு போடக்கூடாது. ஃபோன் கொடுக்குறீங்க கொடுங்க, ஆனால் ஃபோன் என்ன பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். டெக்னாலஜி என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இது சந்தேகம் இல்லை, இது கவனம். இந்த கவனம் இல்லாத போது தான் சமூக சீரழிவுகள் ஏற்படுது. சமூக சீரழிவுகள் இப்படித்தான் ஏற்படுது. கடந்த 6 மாசத்துல மட்டும் தமிழகத்தில் 100 குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. 100 குழந்தைகள், 9வது 10வது 12வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க. வீட்டில் கவனம் இல்லை. தயவு செய்து குழந்தைகளை கவனமாக இருங்க, அட்டென்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஏ அட்டென்ஷன். எப்பயுமே அது குறிப்பாக குழந்தைங்க காலைல எழுந்திருக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க. நைட்டு படுக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க. உங்க கனவுகளை வெளிப்படுத்துங்க. தம்பி நல்லா நீங்க படிச்சு வரணும், அப்துல்லா நீங்க படிச்சு இந்த ஊர்ல இத்தனை ஏழைகள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். நீங்க ஒரு டாக்டர் ஆகணும், நீங்க ஒரு கலெக்டர் ஆகணும், நீங்க ஒரு ஜட்ஜ் ஆகணும், நீங்க ஒரு ஆலிம் ஆகணும், நீங்க ஒரு முஃப்தி ஆகணும், உலகம் முழுக்க இஸ்லாத்தை பத்தி கொண்டு போய் சேர்க்கணும், இந்த வஹதானியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? அப்படிங்கிற உணர்வுகளை அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர்கள் ஏற்படுத்தணும். நாங்க பண்றோமா? தாய்மார்கள் யோசிங்க. நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தூங்குறோம். 12 மணிக்கு. நான் சமீபத்தில் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். அங்கே என் நண்பர் ஒருத்தவர் கவர்மெண்ட் அஃபீஷியல், அவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், மனைவியும் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க வீட்டில் தங்குறேன் நைட்னா. அவங்க கிறிஸ்துவ ஃபேமிலி, அவங்க கிறிஸ்துவர்கள். அவங்க சாப்பிட்றோம், அவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் அந்த அம்மா தனக்கு 3 குழந்தைங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. 8:30 மணிக்கு ரூமுக்கு கூட்டு போகிறாங்க, கதவை லாக் பண்ணுறாங்க. 8:30 மணிக்கு உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், பிரதர் என்ன சிஸ்டர் கூட்டி போயிட்டாங்க, நம்ம சாப்பிட்லையேன்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, அஹ்மத்
எங்கள் வீட்டுடைய ரூல்ஸ் என்னென்னா 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, 8:30 மணிக்கு தூங்க வச்சிடணும். என் ஒய்ஃப் உள்ளே போய் தூங்க வச்சுட்டு 9 மணிக்கு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குவோம். காலைல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருவோம். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அங்கே தான் இருக்குது. நாம் நம்முடைய குழந்தைகளை எத்தனை மணிக்கு தூங்க வைக்கிறோம், காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சமூகத்தை பற்றி கவலைப்படுறோம், சமூகம் டெவலப் ஆகணும், சமூகம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி. வீடு மாறாம நாடு ஒருபோதும் மாறாது. நாம மாறாம உலகத்துல எதையும் மாற்ற முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்ட் பட் நோபடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் இட். எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறோம், நாங்க மாறுறதில்லை. நாங்க மாறாம உலகத்துல எதுவுமே மாறாது. அப்ப அட்டென்ஷன் மிக மிக முக்கியம். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க, குழந்தைகளை கண்காணிங்க, குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் நேரம் சாப்பிடும்போது சேர்ந்து உட்காருங்க. இந்த அட்டென்ஷன் ஒரு தாய் தகப்பன் குழந்தைகளுக்கு கொடுத்தே தீரணும். இதுதான் சமூகத்தினுடைய வெற்றியின் ரகசியம். அங்கே தான் இருக்கு. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள பழகணும், கம்பேர் பண்ணக்கூடாது. குழந்தைகளை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவு முயற்சி. இப்போ ஹாஜியார் சொன்னாங்க, இந்த நிகழ்வை நடத்தணும்னா கிட்டத்தட்ட 15 நாளா இரவு 9 மணிலிருந்து 11:30 வரையும் ஜூமில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சமூக கட்டமைப்பை மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது சும்மாலாம் கிடையாது. அதில் பொருள், அதில் நேரம், அதனுடைய உடல் உழைப்பு எல்லாம் கொடுத்தாதான் சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதிலிருந்து வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்ன, அதிலிருந்து வரக்கூடிய நலவுகள் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால குறிப்பாக தாய்மார்கள் இது ஒரு பயானாக கேட்காதீங்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். நான் உங்கள்கிட்ட பயான் பேச விரும்பலை, நான் பேசுறது டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பாடம் இருக்கு. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து ஏற்படும், டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படும். எப்போ நாங்கள் உள்ளத்தில் உள்வாங்கிறோமோ அப்போ சிந்தனைகளாக அது மாறும். அது நம்முடைய வாழ்க்கையில் அமலாகிறதுக்கு அல்லாஹுடைய நசீபு கிடைக்கும். வெறுமன மூளைக்கு கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா வெறும் கேள்விகள் மட்டும்தான் உண்டாகும், செயல்கள் வராது. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து உங்க உள்ளங்களில் கேளுங்க. குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள், நீங்க தான் சமூகத்தினுடைய அச்சாணிகள். உங்களை கொண்டு தான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். உங்களை கொண்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பண்பட்ட மேம்பட்ட சமூகமாக மாற்ற முடியும். அதனால தாய்மார்கள் தயவு செய்து ஆழமாக உள்வாங்கி கேளுங்க. முதலாவதாக குழந்தைகள் மீது அட்டென்ஷன், கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது, குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. குழந்தைகள் மொத்தம் 4 வகையாக இருக்கிறாங்க. குழந்தைகள் 4 டைப்பாக இருப்பாங்க. நம்ம குழந்தை எந்த டைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வகை குழந்தை இருப்பாங்க, நம்ம சொன்னோடனே கேட்டுக்குவாங்க. சொன்ன உடனே தம்பி அப்படி செய்ய மாட்டாங்க. புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க. போங்க மஸ்ஜிதுக்கு போங்கன்னா போயிடுவாங்க. குரான் எடுத்து ஓதுங்கன்னா, இது ரொம்ப ரேரான பிள்ளைங்க, ரொம்ப கம்மியான குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. சொன்ன உடனே கேட்டுக்குவாங்க. இது ஒரு வகையான குழந்தை. ரெண்டாவது வகை குழந்தை இருக்கிறாங்க, நம்ம ஒரு தடவை சொன்னா பத்தாது, 10 தடவை சொல்லணும், 20 தடவை சொல்லணும். ஆனா 3வது தடவையே நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க, சனியனே உன்னை பெற்றதுக்கு வேஸ்ட், உங்க அத்தா மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, குழந்தைகளை ஒரு தடவை, சில குழந்தைங்க 10 தடவை 20 தடவை கூட ஆகலாம். ஆனா திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும், அப்பதான் உருவாகுவாங்க, இல்லை உருவாக மாட்டாங்க. இது 2வது வகை. 3வது வகை குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க நீங்க என்ன சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கும். டெய்லி ஸ்கூல் விட்டு வருவாங்க, ஷூ எடுத்து வை, சாக்ஸ் எடுத்து ஓரமா வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கு புரியாது. திரும்ப அதையே தவிர திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும், தனிமையில் உட்காந்து எப்படி பேசணும், அது தனி கவுன்சிலிங். ஒரு தாய் உணர்வு ரீதியாக குழந்தைகள்கிட்ட பேசணும். ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட உள்ளத்திலிருந்து பேசணும், அறிவு ரீதியாக பேசக்கூடாது. ஒரு தாய் தந்தையுடைய அந்த உணர்வு ரீதியான குழந்தைகளுக்கு அந்த பாண்டிங் இருக்குல்ல, இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். ரொம்ப குறைஞ்சிருச்சு. சொந்த பிள்ளைகளையே வெறுமன பேருக்கு அன்பு கேட்கறத வாங்கி கொடுப்பாங்களே தவிர உள்ளத்திலிருந்து அந்த இணைப்பு பாண்டிங் இருக்குதானா இன்னைக்கு இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அதனால என்ன செய்யணும், குழந்தைகளை அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. 3வது வகை குழந்தைகள் இருப்பாங்க, நம்ம சொல்றத ரொம்ப லேட்டாக தான் புரிவாங்க, 100 தடவை கூட ஆகலாம். ஆனால் அவங்கள புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 4வது வகை குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க நம்மள்ட்ட ஆட்டிடியூட் காட்டுவாங்க, முறைச்சு பார்ப்பாங்க, அடம்பிடிப்பாங்க, என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, காதலையே வாங்காமல் இருப்பாங்க. இப்படியும் சில குழந்தைகள் இருப்பாங்க.
இந்த 4 வகை குழந்தைகள்ல நம்முடைய குழந்தை எந்த வகை அப்படிங்கிறத ஒரு பேரண்ட் கண்டுபிடிக்கணும். பேரண்டிங் as an art. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அது அந்த கலையை நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டாதான் மிகப்பெரிய ஆளுமைகளை, லீடர்ஸை, மிகப்பெரிய திறமை பண்புள்ள மக்களை, மிகப்பெரிய அதிகார வர்க்கம் உள்ள சமூகத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா உருவாக்க முடியாது. இது 3வது. அப்போ முதலாவதாக அட்டென்ஷன், 2வது அக்செப்டன்ஸ், 3வது இருக்குது அது என்னன்னா அப்ரிசியேஷன். அடிக்கடி குழந்தைகளை பாராட்டணும். உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ நீட்டா சாப்பிட்ற, சிந்தாம சாப்பிட்டு இருக்க, மாஷா அல்லா அப்படின்னு அடிக்கடி அப்ரிசியேஷன், குழந்தைகளை அப்ரிசியேஷன் பண்ணணும். குறிப்பாக வீடுகளில், உதாரண சமீபத்தில் என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளை என்கிட்ட கேட்குறாங்க, அப்பு அத்தா நீங்கள் என்னை முன்னாடி எல்லாம் வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, என் பிள்ளை ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு சே திஸ். நீங்கள் இதை சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. நான் சாரி கேட்டேன். ரியலி சாரி பாப்பா, நான் மறந்துட்டேன், தெரியாமல் சொல்ல மறந்துட்டேன், நான் இனிமேல் சொல்லுவேன் உன்னைய. இப்போ குழந்தைகள் பாராட்டுதலை விரும்புகிறாங்க. அப்போ குழந்தைகள் என்ன செய்யணும்? பாராட்டணும், அப்ரிசியேஷன் பண்ணணும். 3வது என்ன? அடிக்கடி அவங்க என்ன ட்ரெஸ் போடுறது, அவங்க ஷூ எடுத்து வைக்கிறது, அவங்க யூனிஃபார்மை கரெக்டாக கொண்டு போகிறது, அவங்க பேகை எடுத்துகிட்டு வர்றது. வீட்டில் சாப்பிடாமல் இருந்து திட்டுவோம். சாப்பிட்டா என்னைக்காவது அப்ரிசியேட் பண்ண மாட்டோம். டிஃபன் பாக்ஸ் அனுப்புகிறோம்ல ஸ்கூலுக்கு போயிட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மீதி இருந்தால் திட்டுவோம். உனக்கு சாப்பாடே தரமாட்டேன் அப்படின்னு திட்டுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த குழந்தை கூப்பிட்டு, ஆஹா நீங்கள் நல்லா சாப்பிட்டியே, ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்களே, வெரி குட் பேபி அப்படின்னு சந்தோஷப்படுத்தினா அடுத்த டெய்லி அந்த பிள்ளை சாப்பிட்டு வரும். அப்போ ஒரு தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய முறை மிக முக்கியமானது. 3வது அப்ரிசியேஷன், 4வது அனலைசிங். என் குழந்தை எப்படி உருவாக போகுது, என் குழந்தையினுடைய இலக்குகள் என்ன, என் குழந்தை அடுத்த ரிலேஷனா எப்படி எந்த கட்டமைப்பில் வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் நாடார் சமூகத்தை பற்றி. நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. அவங்க செருப்பு போட்டு ரோட் நடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, அவங்க பெண்கள் மேலாடை போடக்கூடாது, இப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய வளர்ச்சியில 50% அவங்க தான் காரணம்னு ஆய்வு சொல்லுது. எந்த அளவுன்னா, இந்தியாவிலேயே அதிக டொனேஷன் பண்ணக்கூடியவர் யாருன்னா சிவநாடார். ஹெச்சிஎலுடைய டைரக்டர் சிவநாடார். அவர் தான் இந்தியாவிலேயே அதிக டொனேஷன் கொடுக்குறாருன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு மீட்டிங்ல நான் கலந்துக்கிட்டேன். நாடார் சமூகத்தினுடைய ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல நான் கலந்துக்கிட்டேன். மாஷா அல்லா. இந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ என் பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் சரவணன். அவர் ஒரு டாக்டர் ஆக்சுவலா. அவர் என்கிட்ட கேட்டாரு, அஹமத், எங்க சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் எப்படி வளர்ந்துட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். தெரியல பிரதர், நீங்க சொல்லுங்களேன் என்ன காரணம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்க சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் எங்க தாய்மார்கள் தான் சொன்னாங்க. எங்க தாய்மார்கள் தான். கடந்த 40 வருஷமாக அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க எங்க அம்மா. 40 வருஷமா அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, எங்களை எழுப்பி விடுவாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா பக்கத்துல உட்காந்து படிக்கண்ணு, படித்தா, படிமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்களை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார எங்க அப்பாவை வேலைக்கு அனுப்புவாங்க, சமைப்பாங்க, திரும்பி இவங்க வேலைக்கு போவாங்க. சொல்லிட்டு சொன்னாரு, எங்க அம்மா என்ன கல்லு உடைச்சுதான் படிக்க வச்சாங்க. கல்லு உடைச்சுதான் படிக்க வச்சாங்க. அவங்க அம்மாவுடைய கையை போட்டோ போட்டு வச்சிருக்காரு. அவர் கை காட்டுறாரு எனக்கு. அவங்க அம்மா கை ஃபுல்லா அப்படி காப்பு காய்ச்சிருக்கு. இந்த அம்மா கல்லு உடைச்சுதான் என்னைய டாக்டர் ஆக்குனாங்க. அப்போ உலகத்துல ஒரு சமூக கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதி யாருன்னா பெண்கள். அந்த பெண்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை அனலைஸ் பண்ணணும். என் புள்ள வருங்காலத்தில் என்னவாக போறான், என் வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காங்க, என் வீட்டில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க, என் வீட்டில் ஒரு கலெக்டர் இருக்காரு, என் வீட்டில் ஒரு முஃப்தி ஆலிம் இருக்கிறாங்க, என் வீட்டில் ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாங்க, அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவுகளை அந்த குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கணும். இந்த கனவுகளை அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட சொல்லணும். குழந்தைகளுக்கு முன்னாடி வீட்டில் பெண்கள் தொழுகணும். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா தஹஜ்ஜத் விட்டு நான் பார்த்ததில்லை, மாஷா அல்லாஹ். தொழுதுட்டு சத்தமிட்டு துவா செய்வாங்க. நாங்கள் பக்கத்தில் படுத்திருப்போம். தொழுது காலைல சுபுகுக்கு எங்களை எழுப்பும் போது சொல்லுவாங்க, அத்தா நான் உங்களுக்காக துவா செஞ்சேன், நீங்க தொழுக போகும்போது எனக்காக நீங்க துவா செய்யணும், செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாண்டிங் இருக்குல்ல, இதுதான் வளர்ச்சியின் வெளிப்பாடு. இதை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக தாய்மார்கள், தந்தைமார்கள் தயவு செய்து குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யுங்க அல்லாட்ட. யா அல்லாஹ், என் மகன் அப்துல்லா, என் மகள் ஃபாத்திமா, என் மகன் அப்துல் காதர், அவங்களுக்கு நல்ல இல்மை கொடு, நல்ல அறிவை கொடு, கெட்ட பழக்கங்கள் இருந்து அவங்களை பாதுகாத்துரு, ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு அவங்களை பாதுகாத்துரு அப்படிங்கிற துவாக்களை அல்லாட்ட பேர் சொல்லி பெற்றோர்கள் அல்லாட்ட கேட்கணும். நம்ம கேட்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ
நம்முடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதற்குண்டான சொல்யூஷன் என்ன. மூன்றாவது பகுதி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எந்த மனநிலையில நீங்க உருவாக்கணும், எந்த மனநிலையில நீங்க உருவாக்கணும். 4 மனநிலையில நீங்க உருவாக்கணும். ஒன்று, இந்த குழந்தைகளுக்கு வலிமையான ஈமான கொடுக்கணும். நீங்க ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். இதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனநிலைகள் மிக முக்கியமானது. என் புள்ள அப்படி வரணும், என் புள்ள இப்படி வரணும், என் புள்ள இப்படி வரணும்னு ஆசை இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் குழந்தைகளை எந்த மனநிலையில உருவாக்கணுங்கிறது மிக முக்கியமானது. 4 மனநிலைகளில் குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். ஒன்று, வலிமையான ஈமான கொடுங்க. இந்த வலிமையான ஈமான வச்சுதான் ஒரு சமூக எழுச்சியை ஏற்படுத்த முடியும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் அது ஆற்றலாக மாறாது, உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். அதனாலதான் சமீபத்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள்லாம் சேர்ந்து உலகத்துல கண்டுபிடிச்சதை விட உலகத்துல உள்ளதை அழிச்சதுதான் அதிகம்ங்கிறான். காரணம் என்ன? எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், படிப்பின் நோக்கம் என்ன, நான் படிச்சு என்ன ஆக போறேன் அப்படிங்கிற உணர்வுகள் இல்லை. உணர்வுகள் இல்லாத வாழ்க்கை முறை. ஈமானுங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. நான் எதுக்கு உருவாக்கப்படுறேங்கிற உணர்வை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். படிப்பது என்பது எனக்கானது மட்டுமல்ல, படிப்பது என்பது எனக்கு சொந்தமானது மட்டுமல்ல, நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும், சொஃபஸ்டிகேட்டடா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் படிக்கல. சமூகத்தில் இணைப்பை ஏற்படுத்துவேன், ஏழை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன், நாட்டில் ஒற்றுமையை பலப்படுத்துவேன் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி ஈமானிய சிந்தனைகளை கொடுங்க, ஈமானிய உணர்வுகளை கொடுங்க. தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்க. பெரிய பெரிய படிக்கிறோம். கடந்த 300 வருஷமா இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி போனதனுடைய காரணம் என்னன்னா, பேலன்ஸை நம்ம இழக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். பேலன்ஸை நம்ம இழக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸா படைச்சிருக்கிறான். வலா துக்ஸிருல் மீசான் அப்படின்னா என்னன்னா, யூ டு நாட் பிரேக் த பேலன்ஸ் சிஸ்டம். இந்த உலகத்தை அல்லாஹ் பேலன்ஸா படைச்சிருக்கான். இந்த பேலன்ஸை நம்ம இழக்கிறதுனால தான் நாங்கள் பின்தங்கிய சமூகமாக மாறுறோம். நம்ம பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, பேலன்ஸை இழக்கிறோம். வாட் இஸ் பேலன்ஸ் அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்ல ஆழமா யோசிக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்து நிலைகளை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இது மட்டுமே எனக்கு போதும்னு நினைச்சுக்கிறாங்க. சமூகத்துக்குள்ள போய் அரசியல் செய்யணும், இயக்கங்கள் கட்டமைக்கப்படணும், போராடணும், உரிமைகளை வாங்கணும், சுதந்திரங்களை வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க பொருளாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரத்தில் கட்டமைக்கப்பட்ட நாடாக இல்லை. சுதந்திரம் வாங்கும்போது முஸ்லீம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி 28%. ஆனால் இன்னைக்கு வெறுமன 3% குறைஞ்சு போச்சு. 25 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் வசிக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபியில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? மார்வாடி சகோதர மக்கள் வெறுமன 1.5% தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு 24% இந்தியாவோட ஜிடிபியில். நம்முடைய பங்களிப்பு என்ன? அப்ப சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணல. பொருளாதாரம் சம்பாதிக்கணும், பெரிய கடை வைக்கணும், வியாபாரம் செய்யணும்னு போனவங்க தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கல. போன ஜெனரேஷன் நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்போ எங்க ரிலேஷன்ஸ்ல எங்க மாமா, என்னுடைய அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன்லாம் கிட்டத்தட்ட 7-8 பேர் பெரும் பெரும் வியாபாரிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோட்டம், துறவு, கடை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களை பற்றி கேரே பண்ணலை. காலைல கடைக்கு போய் மாமா கடைக்கு போனார்னா 8-9 மணிக்கு போனார், நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். எந்த உறவுகளுடைய நிகழ்ச்சிக்கும் வரமாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கடையை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், இப்படி தான் இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கல. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எங்கள் மாமாவுடைய பிள்ளைங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பிரியாணி கடை வச்சிருக்கிறாங்க. பெரும் பெரும் நிறுவனங்கள், பெரும் பெரும் கடைகள் வச்சிருந்தவங்க கடைகளில் தொழிலாளியாக மாறிட்டாங்க. ஏன் படிக்க வைக்கல? அப்ப வியாபாரத்துக்குள்ள போனவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு, எல்லா பெற்றோர்களும் என் புள்ள டாக்டர் ஆயிரணும், என் புள்ள இன்ஜினியர் ஆயிரணும், என் புள்ள கலெக்டர் ஆயிரணும், என் புள்ள ஜட்ஜ் ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு 2 ரக்காத் தொழுவ சொன்னா தொழுவ தெரியாது. ஈமான் இல்லை. அப்ப நாங்கள் சமநிலையை இழக்கிறோமா? ஆன்மீகத்துக்குள் இந்த சமூகம்ங்கிறது ஒரு மரத்தை போல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சமூகம்ங்கிறது குறிப்பா நான் பெண்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சமூகம்ங்கிறது ஒரு மரத்தை போல. அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மரத்திலிருந்து உருவாகக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனால் வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமானுங்கிறது வேரை போல, பொருளாதாரங்கிறது தண்டை போல, கிளைகள் என்கிறது சமூகத்தை போல, அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் கல்வியை போல. இங்க என்ன ப்ராப்ளம்னா, வேற பிடிச்சிக்கிட்டவங்க தண்டை விட்டுறது, தண்டை பிடிச்சவங்க கிளைய விடுறது, கிளைய பிடிச்சவங்க பழங்களை விட்டுறது, பழங்களை எடுத்தவங்க வேற பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம பின்தங்கி போனதனுடைய கடந்த 300 வருஷமா இஸ்லாமிய சமூகம் உலகத்துல ஒரு பின்தங்கிய சமூகமாக மாறினதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, சமநிலையை நம்ம இழக்கிறோம். மக்களை திரும்ப மீட்டெடுக்கணும்னா இந்த சமநிலையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் உட்பட்டது. இதுல ஈமானியாத் இருக்கும், இபாதாத் இருக்கும், முஅமலாத் இருக்கும், முஅஷராத் இருக்கும், அஹ்லாக் இருக்கும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை மட்டும் சொல்லி கொடுக்கல, ஈமானை மட்டும் சொல்லி கொடுக்கல, பொருளாதாரம் சொல்லி கொடுத்தாங்க, அரசியல் கட்டமைப்புகளை சொல்லி கொடுத்தாங்க, கல்வியை சொல்லி கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை சொல்லி கொடுத்தாங்க, வியாபாரத்தை சொல்லி கொடுத்தாங்க, குடும்பவியல். உலகத்துல மொத்தம் 118 ஆய்வுத்துறைகள் இருக்கு. எல்லா ஆய்வுத்துறைகளை பற்றியும் நபியும் குர்ஆனும் மிக ஆழமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அதை நாங்கள் விட்டுட்டோம். அப்ப இந்த சமநிலைய குழந்தைகளுக்கு கொண்டு போங்க. அதனுடைய சமநிலையுடைய முதல் பகுதி தான் வலிமையான ஈமான கொடுங்க. நீங்க ஈமான கொடுக்காம நீங்க என்ன கொடுத்தாலும் நிச்சயமாக அந்த குழந்தை சீரான, நேர்மையான, ஒழுக்கமான குழந்தையாக வரவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் ஆய்வின் அடிப்படையில் பேசுறேன். முதலாவதாக எந்த மனநிலையில உருவாக்கணும்? வலிமையான ஈமான குழந்தைகளுக்கு கொடுங்க. ரெண்டாவது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. தமிழ் இலக்கியம், நம்மளாம் தமிழ் மக்கள் தானே. இந்தியாவிலேயே சவுத் இந்தியா மட்டும்தான் வெரி ஸ்ட்ராங், பெட்டர் தென் நார்த். எல்லா நிலையிலையும் கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை, வேலை வாய்ப்பு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் மொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியில 46.3% ஃப்ரம் சவுத் இந்தியா. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஆய்வு எடுத்து பாருங்க. இப்போ நீங்க அப்படி மொபைல டைப் பண்ணுங்க, the contribution of South India in 2024 அப்ப ஜிடிபில டைப் பண்ணி பாருங்க. அப்படியே அழகா மேப் போட்டு காட்டுவாங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. காரணம், இங்க கொடுக்கப்பட்ட கல்வி முறை, இங்க கொடுக்கப்பட்ட சமூக நீதி, இங்க கொடுக்கப்பட்ட சம ஒழுக்கம், இங்க கொடுக்கப்படக்கூடிய அரண் சார்ந்த வாழ்வியல், இதுதான் இங்க இவ்வளவு பெரிய எழுச்சிக்கு காரணம். அப்ப நம்முடைய குழந்தைகளை ஒழுக்கம் சார்ந்த, அன்பு சார்ந்த, விட்டு கொடுத்தல் சார்ந்த, மன்னித்தல் சார்ந்த ஒரு சமூகமாக நாங்கள் உருவாக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு பெரிய செல்வந்தர் அவர். நிறைய பள்ளி கட்டி கொடுத்துருக்கிறாரு, நிறைய உதவிகள் மக்களுக்கு செய்கிறார். அவங்க வீட்டில் எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்க போனேன்னா, அவர் வீட்டு மாடியிலிருந்து சத்தம் கேட்குது. நான் கேட்டேன், ஹாஜியார் யாரும் உடம்பு சரியில்லையா, யாரோ கத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டேன். இல்லை மோனா, ஒன்றும் இல்லை மோனா அப்படின்னு சொன்னார். 2 தடவை 3 தடவை ஆயிடுச்சு. 4வது தடவை நான் கேட்குறேன், ஹாஜியார் சொல்லுங்க, யாரும் உடம்பு சரியில்லையா, ரொம்ப சத்தம் அதிகமாகுது. கேட்டோடனே அவர் அழுகிறார். வீட்டுக்கு வெளியில 10 கார் நிற்குது, அழுகிறார், தேம்பி அழுகிறார். நான் கேட்டேன், என்ன ஹாஜியார் அழுகிறீங்க, என்ன விஷயம்? மோனா, என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்கன்னு சொன்னார். என் மகன் மௌத்தாகும்படி செய்யுங்க. டெய்லி குடி, டெய்லி ஷராப் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு, என் மனைவியை அடிச்சு, அவனை கட்டி வச்ச பொண்டாட்டியும் அடிக்கிறான். வாழ்க்கையே நரக வாழ்க்கையா இருக்கு மோனா. என் மகனை நான் லண்டன்ல படிக்க வச்சேன், லண்டன்ல MBA படிக்க வச்சேன். உலகத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் அனுப்புனேன். ஆனா பக்கத்தில் உள்ள பள்ளியாசலுக்கு அனுப்பல, மதரசாவுக்கு அனுப்பல, குரானோட இணைக்கல, மக்தபோடு இணைக்கல, இமாம்களோடு நான் இணைக்கல. இதை நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு நான் வருத்தப்படுறேன்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும், என்ன நீங்க வாங்கி கொடுத்தாலும், கடைசியில் அந்த பையன் என்ன சொல்லுவான், நீ என்னத்தை எனக்கு பண்ணுன்னு தான் கேட்பான். எப்போ ஒரு குழந்தைய அல்லாஹோடு, அல்லாஹுடைய ரசூலோடு, குர்ஆனோடு, நபியினுடைய வழிமுறைகளோடு இணைக்கிறோமோ, அந்த குழந்தை நம்மை நேசிக்கக்கூடிய குழந்தையாக மாறும். அதனால தயவு செய்து ஒழுக்கம் உள்ள குழந்தைகளை உருவாக்குங்க. அந்த அஹ்லாக் சார்ந்த அந்த மனநிலையை குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தணும். வீடுகளில் அந்த அஹ்லாக்குடைய நிலைமைகள் உண்டாக்கப்படணும். ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும். விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலும் தான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய சாராம்சம். விட்டு கொடுக்கணும், கட்டுப்படணும். கணவன் மனைவிட்ட விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும். இந்த ரெண்டும் தான் இஸ்லாத்தினுடைய குடும்பவியலுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வெளியாகும் போது நமக்கு பிறந்த குழந்தைங்க சிறந்த குழந்தைகளாக மாறுவாங்க. அந்த அகலாக்க, அந்த ஒழுக்கத்தை, அந்த அன்பை ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகிட்ட பேசும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? உங்க அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு,
நாடுகளில் போய் உழைக்கிறார். உங்கள் அத்தாவுக்கு நீ துவா செஞ்சியா, உங்கள் அத்தாவுக்கு நீ துவா செஞ்சியா அப்படின்னு ஒரு தாய் தன்னுடைய தந்தையை அவங்க அந்த 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 கணவரை பற்றி குழந்தைகள்கிட்ட உயர்வாக வெளிப்படுத்தணும். மிக முக்கியமான பகுதி, மிக முக்கியமான பகுதி. அதே போல ஒரு தந்தை தன் குழந்தைகிட்ட பேசும்போது உங்கள் அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உங்கள் அம்மா நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, நம்ம சாப்பாடாக்கி போடுறாங்க, நம்ம ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க, அம்மாவுக்கு துவா செஞ்சீங்களா, அம்மாவை கேர் பண்ணணுமா இல்லையா? இப்படி ஒரு வாழ்க்கை முறை வீடுகளில் ஏற்படும் போது தான் அந்த குழந்தை சீரான ஒழுக்கமான நேர்மையான குழந்தைகளாக உருவாகிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை குடும்பங்களில் இருக்குதான ரொம்ப ரேராக போச்சு. இதை பெற்றோர்கள் தாய்மார்கள் கற்றுக்கொள்ளணும். மாற்றம் எங்கிருந்து வரும்னா நம்மள்ட்ட இருந்து தான் வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ. நம்மிடத்திலிருந்து மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம குழந்தைகள் மாற்றம் அடைவாங்க. ரெண்டாவது மனநிலை குழந்தைகளை நீங்க உருவாக்கும் போது நேர்மையான ஒழுக்கமான எல்லா நிலையிலும் அன்பு செலுத்தக்கூடிய மன்னிக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய சிறுவிகள் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனநிலையை குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படுத்தணும். ஜப்பான்ல அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியில நான் பார்க்கிறேன், மாஷா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உலகத்திலேயே இந்த கல்விக் கொள்கை எஜுகேஷன் பாலிசியில உச்சகட்டமா இருக்கக்கூடிய பின்லாந்து, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளுடைய ஆய்வுகளில் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஜப்பான்ல என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு காலையில அந்த இந்த குப்பைகள்லாம் இருக்கும்ல அதை கொட்டுறதுக்கு குப்பை அள்ளுறதுக்கு ஒரு வண்டி வருது. அங்க ஒரு வண்டி வருது. மனிதர்களை எப்படி நேசிக்க வைக்கிறாங்க பாருங்க. அந்த வீட்டு குழந்தைக்கு தான் அதான் ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்னா வீட்டில் உள்ள குப்பையை எடுத்து வெளியே நிற்கணும். போய் அங்கிருந்து வண்டியில் அந்த குப்பை அள்ளுறவர் வர்றாரு, இந்த கார்பேஜர் வர்றாரு. இந்த குழந்தை என்ன செய்யும், அவருக்கு ஹே சொல்லுது. 2 வயசு 3 வயசு சின்ன கொஞ்சம் 1ஆம் வகுப்பு 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு நான் சொல்றேன், கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்குது. அந்த கார்பேஜர் வந்தோடனே இது அப்படியே அந்த குழந்தை காட்டுது. அந்த கார்பேஜர் வந்து குழந்தைய தூக்குறாரு. தூக்கிட்டு போய் அந்த கார்பேஜுக்குள்ள அந்த குப்பை தொட்டிக்குள்ள குப்பையை போடுது. போட்ட பிறகு அந்த குழந்தை இந்த பிஸ்கட்டையும் தண்ணி பாட்டிலையும் அவருக்கு கொடுக்குது. வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாரும் கேட்கறாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம், நீ வாழ்க்கையில என்னவாக விரும்புற அப்படின்னு கேட்கறாங்க. அந்த போல சொல்லுது, ஐ வாண்ட் பிகம் ஏ கார்பேஜர், நான் குப்பை அள்ளக்கூடியவனாக மாற போறேன் சொல்லுது. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துல எல்லாரும் சமநிலையில உள்ளவங்க தான். எப்படி மனிதர்களை மதிக்கணும் அப்படிங்கிறத வீடுகள்ல இருந்து கத்துக் கொடுக்கணும். குப்பை அள்ளுறவங்க சிறந்தவங்களா, குப்பை போடுறவங்க சிறந்தவங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. குப்பை நாம போடுறோம், குப்பை அவர் அள்ளுறாரு. ஆனா எல்லாத்தினுடைய பார்வை நம்ம உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க. அப்படித்தானே பாக்குறோம். குப்பை போடுறவங்க எல்லாம் உயர்ந்துட்டாங்க, குப்பை அள்ளுறவங்க எல்லாம் தாழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப இத அவன் என்ன செய்யறான், அந்த அவங்க பள்ளிக்கூடத்துல வீடுகள்ல மனிதர்களை எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும். குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், வீட்டுல வயதான மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய துவாக்களை உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. தயவு செய்து சொல்றேன். இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம், முன்னோர்களை முதியவர்களை மதிக்காத சமூகமாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம். பல வீடுகள்ல அவங்களை கேரே பண்றதில்லை. 60-62 வயசு ஆச்சுன்னா அவங்கள பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. அவங்கள மனநிலை என்ன, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எந்த மனநிலையும் இல்லை. மார்வாடி சமூகத்தை பத்தி நம்ம சொல்றோம், அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள மாதிரி வீட்டில் உள்ள வயதான மக்களை மதிக்கக்கூடிய யாருமே பார்க்க முடியாது. நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வயசான மக்களுக்கு. நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த ஒழுக்கத்தை, அந்த அன்பை, அந்த விட்டு கொடுத்தலை, பெரியவங்களை நேசிக்கக்கூடியவங்களை, வீட்டில் உள்ள தாதா தாதி நானா நன்னி அவங்களுடைய துவாக்களை வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு. ஒரு சமூக எழுச்சி இப்படித்தான் ஏற்படுத்த முடியும். சும்மாலாம் உட்கார்ந்து பேசினா எழுச்சி வந்துடாது, வெறும் கவலைப்பட்டா எழுச்சி வராது. ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த மாற்றங்கள் ஏற்படணும். ஒவ்வொரு வீடுகள்லையும் அதற்கான தயாரிப்புகள் இருக்கணும். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆண்களும் பெண்களும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை வலிமையாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, ஆளுமைகளாக, அதிகாரிகளாக, சமூகத்தினுடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு காரணமான ஒரு சமூகமாக மாற்றணும் அப்படிங்கிற உணர்வுகள் பெற்றோர்களுக்கு ஏற்படாத வரை ஒரு சமூக மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது. நீங்க என்னதான் கொடுத்தாலும் அவன் ட்ரக்ஸ் அடிச்சு, இன்னைக்கு 24% இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு தமிழ்நாடு ஆய்வறிக்கை சொல்லுது. 24% இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஊர்கள்லையும், குறிப்பாக இஸ்லாமிய ஊர்கள்ல இது மிகச்சி கிடக்குதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களும் இதை பத்தி யோசிக்கணும், இதை பத்தி திட்டமிடணும். இதுக்கு என்ன செய்யலாம், இளைஞர்களுக்கான விழிப்புணர்வுக்கு என்ன செய்யலாம். சும்மா பேப்பர்ல பார்த்துட்டு யாராவது காதுல கேட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு கலைஞ்சு போறது இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படித்தான் செய்யறோம். நம்ம கவலை எல்லாம் எப்படி இருக்கும், யாராவது பயான் பேசினா கவலை வரும், பயான் பேசி முடிச்சோன்னே கவலை போயிடும். ஜும்மாவில் பேசணுன்னே கவலை வரும், வீட்டுக்கு போய் கறி சோறு சாப்பிட்டோன்னே கவலை போயிடும். அப்படித்தானே, பேப்பரை பார்த்தோன்னே கவலை வரும்.
பேப்பர் அடுத்த பக்கம் திருப்பிட்டு வேற ஏதாவது படித்தா கவலை போயிடும். இதை கொண்டு மாற்றங்கள் நிகழாது. நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். இதை கொண்டுதான் சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு வர முடியும். ஸோ ரெண்டாவது, சமூக மனநிலையை, வருங்கால ஜெனரேஷனுடைய மனநிலைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒழுக்கமான, அன்பான, விட்டு கொடுக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, பெரியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை குடும்பத்தில் உள்ள பெரியவங்க உருவாக்கணும். அது அடிப்பதை கொண்டு, திட்டுவதை கொண்டு உருவாகாது. அது பார்ப்பதை கொண்டு தான் உருவாகும். ஒரு கணவன் மனைவி எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தாதான் அந்த குழந்தை அப்படி உருவாகும். வீட்டில் உள்ள பெரியவங்களை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அதை வச்சுதான் அவங்க மதிப்பாங்க. நாம நம்ம அத்தாவுடைய ஷூவை தொடச்சு வச்சோம்னா நம்ம ஷூவை என் புள்ள தொடப்பான், மாற்று கருத்தே கிடையாது. நான் என் அத்தாவுடைய ஷூவை தொடச்சு வச்சேன், நான் எங்க அத்தா வரும்போது கண்ணியமா நடந்து கொள்றேன், நான் எங்க அம்மாட்ட அன்பா பேசுறேன்னா என் குழந்தை என்கிட்ட கண்ணியமா இருக்கும், என்கிட்ட அன்பா பேசும். நான் என் அம்மாவை, நான் என் மனைவிய, இல்லை நான் என் சகோதரர்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளில் பேசுறேன்னா என் புள்ள நிச்சயமாக என்கிட்ட அப்படித்தான் பேசும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால ரெண்டாவது மனநிலை, ஒழுக்கமாக குழந்தைகளை உருவாக்குங்க. மூணாவது, ஆளுமையான கல்வியை கொடுங்க. அதிகாரத்துக்கு வராம நம்ம உரிமைகளை, சுதந்திரங்களை அடையவே முடியாது. 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். இந்த கமிஷன் எதுக்கு போட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் இந்தியாவில் பின்தங்கி இருக்கிறாங்க, இவங்களை வலுப்படுத்தாம இந்தியாவை வலுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு 1979 மண்டல் அப்படிங்கிறவர் ஆய்வு செஞ்சு ஒரு கமிஷன் கொடுத்தார். சொன்னார், இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மேல் ஜாதி மக்கள் இந்தியாவில் அதை அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணப்படுது, யாரும் ஏற்றுக்கொள்ளல. இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் நடந்தாலும் 14 வருஷம் கழிச்சு 1979 போடப்பட்ட அந்த கமிஷன் 1992 அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணப்பட்டு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? தலித் மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, உங்க எருமைப்பட்டியில, கைகாட்டியில அப்படியே ஒரு ரவுண்டுக்கு வாங்க. இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் யார், இங்க இருக்கக்கூடிய ஆர்ஐ யார், இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் யார், இங்க இருக்கக்கூடிய விஓ யார், கணக்கு பாருங்க. அந்த எங்க சகோதர மக்கள் தான், எங்க தொப்புள் கொடி உறவுகள் தான். ஆனா அந்த கமிஷனுக்கு பிறகு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு இந்தியாவில் சில கமிஷன் போடப்பட்டுச்சு. என்னைக்காவது அதை படிச்சிருக்கோமா? 2005-6 சச்சார் கமிட்டி, திரும்பி 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, திரும்பி 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2012-13 மாதவ மேனன் கமிட்டி. 4 கமிஷன் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக இந்தியாவில் போடப்பட்டுச்சு. ஆனால் இதில் பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு கமிஷனை கூட நாங்கள் படிச்சதில்லை, ஒரு கமிஷன் விழிப்புணர்வு கூட நடக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமேல்லாம் இந்தியாவுக்கு முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கமிஷன் போட்டலாம், ரிப்போர்ட் கொடுக்கலாம் ஆள் இல்லை. இன்னைக்கு நம்ம மஹல்லாவை, நம்ம ஊரை, நம்ம இளைஞர்களை, நம்ம பெண்களை வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகர்த்தல அப்படின்னு சொன்னா அடுத்த 10-20 வருஷத்துல ஒன்று எங்களுடைய சமூகம் உலகத்தினுடைய மோகங்கள்ல மூழ்கிடுவாங்க, இல்ல உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல அதை பத்தி. அந்த வேகம், அந்த விபரீதங்கள், அந்த விளைவுகள் நமக்கு புரியல இங்க இருக்கிறதுனால. இதே நார்த்துக்கு, ராஜஸ்தானுக்கெல்லாம் போய் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க, பீகார்ல, வெஸ்ட் பெங்கால்ல போய் பாருங்க, அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குது. மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, தைரியம், ஒரு பயணம் எதுவுமே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா உருவாகிறோம். தமிழகம் நல்லா தான் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா உருவாகிறணும். நம்ம நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. ரொம்ப ஆழமாக இதில் மனதில் வச்சுக்கணும். அதனால மூணாவது, வருங்கால ஜெனரேஷனை எந்த மனநிலையில் உருவாக்கணும்னா, நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய பிரிவில்லேஜ், நம்முடைய சலுகைகள் கிடைக்கணும்னா அறிவால் மட்டும்தான் அதை அடைய முடியும், கல்வியால் மட்டும்தான் அதை அடைய முடியும். அந்த கல்வியை வீட்டுக்கு வீட்டு வருங்கால சந்ததிகளா, அதிகாரிகளா, ஆளுமைகளா, உலமாக்களாக, மிகப்பெரிய அறிஞர்களாக, சயின்டிஸ்டுகளாக உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அது உங்களை போன்ற வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் உங்க குழந்தைகளை கத்தர்ல படிக்க வைங்க, யூனிவர்சிட்டியில படிக்க வைங்க, குவைத்தில் படிக்க வைங்க. நான் குவைத் யூனிவர்சிட்டிக்கு போன வருஷம் நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன்.
கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம், தமிழ் மாணவர்கள் ஒருத்தவங்க கூட இல்லை. எல்லாம் கேரளாவும் ஸ்ரீலங்கன் தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் இன்ஷால்லா நாங்கள் எங்கள் மாணவர்களை 16 மாணவர்களை குவைத் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம். எத்தனை பேர் துபாயில் இருக்கீங்க? எத்தனை பேர் கத்தரில் இருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களை ஏன் கத்தரில் படிக்க வைக்கல? ஏன் ஓமனில் படிக்க வைக்கல? படிக்க வைங்க, படிக்க வைங்க. அங்கே யூனிவர்சிட்டியில் படிக்க வைங்க, அங்கே பல்கலைக்கழகங்களில் படிக்க வைங்க. இன்னைக்குள்ள டெக்னாலஜி எப்படி இருக்குது? அரபு நாடுகளில் வருங்க அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துல என்ன மாதிரி இலக்குகளோட பயணிக்கிறாங்க திட்டமிடுங்க. வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேருங்க. அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பங்களிப்பு அளிக்கணும் யோசிக்க ஆரம்பிங்க. அந்த அறிவால் மாற்றத்தை கொண்டு வருவதை கொண்டுதான் நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு கேரளா அதை ரொம்ப திட்டமிட்டு செய்யறாங்க. தமிழ்நாடு அதை பத்தி யோசிக்க கூட இல்லை, இன்னும் யோசிக்க கூட இல்லை. இப்ப சமீபத்தில் நாங்க ஒரு போன மாசம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அயலக தொழிலதிபர்கள் சங்கமம் நடத்தணும். மாஷா அல்லாஹ், காயின் கொலாபரேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 300 பேர் கலந்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், 300 பேர் கலந்துக்கிட்டு இப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறோம். இங்க இண்டிவிஜுவலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங், பட் இன்ஸ்டிடியூஷனலி வி ஆர் வெரி வீக். தனி மனிதர்களாக நாங்கள் பலமா தெரியுவோம். துபாயில் இருக்கோம், கத்தர்ல இருக்கோம், வீடு கட்டிட்டோம், கார் வாங்கிட்டோம், தனி மனிதராக பலமா தெரியுவோம். ஆனா இன்ஸ்டிடியூஷனலி வீக்கா இருக்கும். நம்ம இன்ஸ்டிடியூஷனலி வீக்கா இருக்கும். ஆனா இணைந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு பெரும் பதட்டம் இருக்கு, பெரிய பெரிய ஒரு தடுக்கம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளை வெளிநாடுகளில் படிக்க வைக்கணும், இங்க வேலை செய்யணும், இங்க 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 கொண்டு வரணும். ஆனா எங்க படிக்க வைக்கணும்? கத்தர்ல, குவைத்தில், மற்ற அரபு நாடுகளில் குழந்தைகளை டிகிரி அங்கே முடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கட்டமைப்பை ஃபார்ம் பண்ணுங்க. அதை பற்றி தனியாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இது 3வது, அறிவு சார்ந்து வளர்க்கணும். 4வது, சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக உருவாக்கணும். 4வது, குழந்தைகளை உருவாக்கும் போது சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்கணும். மிக முக்கியமான ஒரு பகுதி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. இனிமே நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நகரணும். 1972 மௌலானா அபுல் ஹசன் அலதி ரஹ்மத்துல்லாஹ், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். அரபு நாடுகள்லாம் அவரை தூக்கி பேசுவாங்க, அவ்வளோ பெரிய ஸ்காலர். 1972 ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பெங்களூர், இது மும்பையில் ஒரு ஸ்பீச். என்னுடைய ஆய்வு புத்தகத்தில் அந்த ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ண எழுதியிருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு ஸ்பீச். அதில் அவர் சொல்றாரு, இந்த நாட்டுக்காக உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தையும் செலவழித்த மக்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நடு ரோட்டில் பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நாட்டுக்கு எந்த தியாகமும் செய்யாத மக்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆள்வதற்கு முயற்சி செய்யறாங்க. மக்கள் விட்டுறாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து சமநிலையை இழக்கிறீங்க. அழகா சொல்றாங்க. நம்ம சமுதாயத்தில் 100% மக்கள் தொழுகையாளியா மாறிட்டாங்க வச்சுக்குவோம். 100 பேரும் 100% மக்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க வச்சுக்குவோம். ஆனா அந்த மக்களுக்கு அரசியல் தெரியல, சமூக நிலை தெரியல, பொருளாதாரம் தெரியல, கல்வி மாற்றங்கள் தெரியலனா 100% மக்கள் தொழுகையாக இருந்தாலும் அடுத்த 10 வருஷத்துல நீங்க தொழக்கூடிய பள்ளிகள் இல்லாமல் ஆக்கப்படும் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை எப்ப சொல்றாங்க? 1972ல. இப்ப நாம இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம பங்களிப்பை அதிகப்படுத்தணும். இந்த இந்தியாவுடைய உருவாக்கத்துக்கு நம்முடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும். அந்த வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? பசங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? ஸ்டூடெண்ட் சொல்லட்டும் யாராவது. கை தூக்குங்க. யார் சொன்னீங்க? ஸ்டூடெண்ட் சொல்லுங்கன்னு சொன்னா, பெரியவங்க சொல்லக்கூடாது. டாக்டர் மௌலானா அப்துல் கலாம் இல்ல, அபுல் கலாம். டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நான் 2-3 மீட்டிங் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று தூத்துக்குடியில் இருந்தேன், இப்போ திருநெல்வேலியில் இருந்தேன். இளைஞர்கள் மீட்டிங் நடந்துச்சாங்க. வருத்தப்பட்டு நான் சொல்றேன், ஒரு மாணவர் கூட இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு தெரியல. நான் வருத்தப்பட்டு சொல்றேன், நம்ம மாணவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு தெரியல. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை கொண்டு வந்தது அவர் தான். இந்தியாவில் யூனிவர்சிட்டிகளை இணைச்சது அவர். இப்போ இருக்கக்கூடிய ஐஐடி, எம்ஐடி, என்ஐடி எல்லாம் போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை, ஐடி ஃபீல்டை உருவாக்குனது அவர். ஆனால் இன்னைக்கு அவருடைய பேர் பாடப்புத்தகத்தில் இல்லை. அவருடைய பேர் பாடப்புத்தகத்தில் இன்னைக்கு இல்லை, எடுத்துட்டாங்க. பாடப்புத்தகத்திலே இல்லை, நமக்கும் தெரியலைன்னா அடுத்த 20 வருஷத்துல இது காணாமே போயிடும், முடிஞ்சு போச்சு. குழந்தைகளுக்கு வரலாற்றை கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் வரலாற்றை கற்றுக் கொடுங்க. அப்ப கல்வியின் மூலமாக, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மறந்துடாது. இது 4 மனநிலை. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் 4 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும்.
இறுதியாக நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் 4 மனநிலைகள் தேவை. ஒன்று, மக்களிடத்துல அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ அடுத்தவங்களை குறை சொல்வதை கொண்டோ ஒருபோதும் கட்டமைக்க முடியாது. மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. மனைவியை நேசிங்க, கணவரை நேசிங்க, குழந்தைகளை நேசிங்க, அத்தாவை நேசிங்க, அம்மாவை நேசிங்க. அந்த நேசத்தை வெளிப்படுத்துங்க, அன்பால், சிரிப்பால், பேச்சால் வெளிப்படுத்துங்க. அப்பதான் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். 2வது, அக்செப்டன்ஸ். வாழ்க்கையில நமக்கு எது இருக்குதோ அது சிறந்ததுன்னு நினைக்க ஆரம்பிங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகச் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் அதிகப்படுத்துவான். எது கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி சிறந்தவங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர் சிறந்தவங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறந்தது, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க சிறந்ததுங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. அப்பதான் சமூக எழுச்சி ஏற்படுத்த முடியும். இல்லாத வச்சு கிடைக்காததை ஒன்று நினைச்சு வருத்தப்பட்டு சண்டை போட்டு வாழ்க்கையை நரகமாக மாற்றிக் கொள்ளக்கூடாது. 3வது, எல்லாத்தையும் மன்னிச்சிடணும், யாரையும் தண்டிக்க ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறானோ அதே போல மக்கள் நாங்கள் மன்னிச்சிடணும். மனைவியை மன்னிக்கணும், கணவரை மன்னிக்கணும், அத்தா பிள்ளைய மன்னிக்கணும், புள்ள அத்தாவை மன்னிக்கணும். அந்த மன்னிப்பான வாழ்க்கை முறை மிக முக்கியமானது. இன்னைக்கு காலத்துல சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கத்தான் செய்யும். கருத்து முரண்களை செருப்பு போல வெளியே கழட்டி போட்டு வந்துருங்க. கியாமத்து வரையும் கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, கருத்து முரண் கருத்து பகைன்னு சொல்லி. கருத்து முரண் இருக்கும். இப்ப எனக்கு டீ பிடிக்கும், ஹாஜியாருக்கு காஃபி பிடிக்கும். திடீர்னு நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிறத நான் சொல்றேன். நான் பேசுறது இல்லை அவர்கிட்ட. கேட்கறாரு, ஏன் பேசுறது இல்லை? இல்லை, எனக்கு டீ பிடிக்கும், நீ தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே காஃபி ஆர்டர் பண்ற, அதனால உன்னை எனக்கு பிடிக்காது. இப்படிதான் சமூகத்தில் இருக்கிறோம். இல்லை, கருத்து முரண் இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, நான் நினைக்கிற மாதிரி என் புள்ள இருக்க மாட்டான். கருத்து முரண் இருக்கும். ஆனா கருத்து பகையாகாம பார்த்துக்கணும். அதை அது நம்முடைய கடமை. அதை மன்னிப்பதை கொண்டும் அதை ஏற்றுக்கொள்வதை கொண்டு தான் சாத்தியம். இறுதியாக சமூகத்தில் பயணிக்கும் போது சுயநலம் இல்லாமல் பொதுநலமா பயணிக்கணும். யா அல்லாஹ் இதை உனக்காக செய்கிறேன், யா அல்லாஹ் என்னை கபூல் செஞ்சுக்க, ஏற்றுக்கொள். எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்னை பொருந்திக்குவான் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரணும். அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. சுயநலத்தில் பொதுநலம், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கலாம், ஆனா சுயநலத்தில் பொதுநலம் இருக்கவே கூடாது. இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல பயணிச்சோம்னா எங்களை கொண்டு நசீப் உருவாகாது, எங்களை கொண்டு ஹிதாயத் கிடைக்காது. அப்ப எல்லா நிலையிலும் பொதுநலமாக, யா அல்லாஹ் இதை உனக்காக செய்யறேன், இந்த மக்களுக்காக செய்யறேன், இந்த உம்மத்துக்காக செய்யறேன், யா அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சுக்க அப்படிங்கிற எண்ணத்தை அடிக்கடி நாங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். எங்களுக்குள்ள நாங்க அனலைசிங் அவர்செல்ஃப், எங்களை நாங்களே அனலைஸ் பண்ணணும். இப்படி இந்த 4 கேட்டகரியா நம்ம செயல்பட்டோம்னா அடுத்த ஜெனரேஷனை ஒரு வலிமையான, உணர்வுள்ள, ஈமானிய சிந்தனை உள்ள, கல்வியில ஆளுமையான, சமூக பொறுப்புள்ள, இந்தியாவை நேசிக்கக்கூடிய, இந்தியாவுடைய வளர்ச்சியில பங்கு பெறக்கூடிய ஒரு வலிமையான சமூகத்தை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட சமூகமாக இந்த ஊர் மக்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இங்க வந்திருக்கிற அனைத்து மக்களையும் அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நமக்குள்ள அன்பு, விட்டு கொடுத்தல், பரஸ்பரம் நேசம், மன்னித்தல், உயர்வான குணங்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாம, எந்த விதமான மோசமான ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நிம்மதியான, மன அமைதியான வருங்கால சந்ததிகளை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான சந்ததிகளாக உருவாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.